ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேக் அப்படின்ற ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சேலஞ்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்னேக்குன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு சேலஞ்சுன்னு சொல்லலாம் ஹேக் த பாக்ஸில். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்புறம் நான் எப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரீசெண்டாக ஹேக் த பாக்ஸ்லேருந்து ஒரு விஐபி போட்டிருந்தேன். ஸோ அதனால் என்னால் எல்லா சேலஞ்சஸாக இருக்கட்டும் எதனாலும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதாவது சேலஞ்சஸில் சொல்கிற மிஷின்ஸ் முடியாது, பட் சேலஞ்சஸ் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரிட்டையர்ட் சேலஞ்சஸும் ஆக்டிவ் சேலஞ்சஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் முடிஞ்ச அளவுக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, சில சேலஞ்சஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஒரு இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்து அதை ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் தவிர இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவ் சேலஞ்சஸ், அதாவது இந்த டைம் வரைக்கும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய எல்லா சேலஞ்சஸும் சேர்த்து நான் விசிட் பண்ணியிருக்கேன். அது நேரத்தில் ஏதோ ஒரு சேலஞ்ச் விட்டுட்டு அது ஞாபகம் இருக்குது. அது வந்து ஃபாரன்சிக்ஸில் ஏதோ ரெமினிசன்ட்டு ஏதோ ஒரு பேர் வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகும்போது கேன்சல் ஆகிட்டுருன்னு. ஸோ அது ஒன்று தவிர மற்ற எல்லாத்தையும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 80 சேலஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இதில் ஹார்ட்வேர் இன்க்ளூட் பண்ணல. ஹார்ட்வேர் தவிர மற்ற இருக்கிற 9 சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா ஹார்ட்வேர் வந்து நியூ, அது ரிட்டையர் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் ஹார்ட்வேர் இன்க்ளூட் பண்ணல. இப்போதைக்கு இருக்கக்கூடிய இதை பார்ப்போம். ஹார்ட்வேர் வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே, இந்த 9 சேலஞ்சஸ் நான் சிப் பண்ணி ஒரு சேலஞ்சை சிப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் ட்ரைவ் எதுலையாவது அப்லோட் பண்ணி அதோட டவுன்லோடபிள் ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுற எல்லோரும் இந்த ஜிப் அப்படியே வச்சுருங்க. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சேலஞ்சஸ் ஃபோல்டர் அப்படியே வச்சுருங்க. ஏன்னா அதில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால சப்போஸ் உங்களுக்கு ஃபைல் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக ஜிப் தேவைப்படும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அதில் நம்ம EXE ஃபைல்ஸ் எல்லாம் வச்சு விளாடுவோம் ரிவர்சிங்கில். ஸோ அந்த EXE ஃபைல்லாம் நம்ம ஒரு விண்டோஸ் மிஷினில் அப்ளை பண்ணுறதுனால சப்போஸ் நீங்கள் மாற்றி உங்களோட ஆன்டிவைரஸ் தூக்கிடுச்சு அப்படின்னா கூட ஜிப் இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் எடுத்துக்கலாம். அதெல்லாம் மேக்ஸிமம் சாண்ட் பாக்ஸில் டெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதெல்லாம் நம்ம சேலஞ்சஸ் வரும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்னேக் சேலஞ்சை பற்றி மட்டும் பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். ஓகே, நான் டாக்குமெண்ட்ஸில் ஒரு காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இதில் அந்த சேலஞ்ச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா snake.py. அது நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சேலஞ்சஸ்க்கு வந்து இதுக்கு வந்து பாஸ்வேர்டு இல்லை. பட் உள்ளே வந்து ரிவர்சிங் செக்ஷன் மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் மற்ற செக்ஷன் எல்லாமே இன்னும் ஜிப் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு கட்டாச்சு அப்படின்னா இந்த password.txt பாஸ்வேர்டு இருக்குது ஹேக் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் ஹேக் த பாக்ஸில் கொடுக்குறோம். ஸோ அந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ டாக்குமெண்ட்ஸில் சேலஞ்சஸ் ரிவர்சிங். ஓகே, இங்கே நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ப்ளே பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த snake.py அப்படின்ற சேலஞ்சாக. ஸோ நானோ snake.py எல்லா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சேலஞ்சஸ் நானோவில் பண்ணுவோன்ட்டு இந்த ஸ்னேக்ன்ற ஒரு ஈஸியான சேலஞ்சு. இது என்னமோ ஒரு பைத்தான் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. .py முடியுது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைல் பண்ணி பார்க்கலாம். இன்னமும் ASCII டெஸ்ட்டில் இருக்குது. அதனால் நம்மளால் ரீட் பண்ண முடியுது. மற்ற பைனரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ELFO இல்லை EXE பைனரியாகவும் இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம கேட் பண்ணால் வேறு ஏதாவது தான் வரும் ஏலியன் பாஸை. ஸோ அதனால் நம்ம ASCII கேரக்டரில் இருக்கிறதுனால பைத்தானை வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ நானும் ஓகே, snake.py. ஸோ இந்த சோர்ஸ் கோடை உட்காந்து படித்து பாருங்கள். ஸோ பைத்தான் 2.7 பார்த்திங்கன்னா இங்கே ஹெக்ஸ் வேல்யூஸாக இருக்குது. உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ 0x74 68 DB LF EF எல்லாத்துக்கும் ஒரு ஹெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபார் லூப்பில் கீஸ்ன்ற வேல்யூவை என்கிரிப்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு பைத்தான் வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச அறமுறை விவசாயம் நான் ஓட்ட போகிறேன். ஸோ நான் பைத்தான் தெரியாட்டாலும் பட் என்னால் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வச்சு என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரதான் சொல்கிறேன். ஸோ ஃபார் லூப்பில் கீயோட வேரியபிள்ஸ், அதாவது கீன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை எப்படியோ என்கிரிப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்து வர பார்ப்போம். அடுத்து செயினும் அதே மாதிரி தான் செயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்கிரிப்ட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா செயின்ஸ் சார்ஸில் அப்பன் பண்ணுறாங்க. அப்பன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஜாயின். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம், ஜாயின் அப்படின்னு சொல்லலாம். வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கட் பண்ணி இன்னொரு ஜாயின் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதில் அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க சார்ஸ் அப்படின்றதில். அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் ரெக்வயர்டு.
யூசர் இன்புட், யூசர் நேம், பாஸ்வேர்டு அந்த மாதிரி கேட்குது. பட் நமக்கு குட் ஜாப் மட்டும் தான் ப்ரிண்ட் ஆகுது, வேறு எதுவுமே ப்ரிண்ட் ஆகலை. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைத்தான் snake.py இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் நேம் கேட்குது. நான் சும்மா என் பேரை கொடுக்குறேன். ஓகே, ராங் யூசர் நேம், ட்ரை ஹார்டர். இப்போ நம்ம பாஸ்வேர்டு கூட கேட்கல, அது யூசர் நேம்லேயே நம்மளை வெளியே அனுப்பிடுது. ஸோ அதனால் நம்ம அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. யூசர் இன்புட் ஈக்குவல் டு ஸ்லைட்டர், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து ஸ்லைட்டர் அப்படின்ற வேரியபிளுக்கு ஈக்குவலாக இருந்தால் பாஸ்வேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போக சொல்லுது. ஸோ பாஸ்வேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ராங் யூசர் நேம்னு சொல்லி கூட எக்ஸிட் பண்ணி விட்டுருது. ஸோ நம்ம பாஸ்வேர்டு ஸ்டேட்மெண்ட், அதாவது இதுதான் அந்த பாஸ்வேர்டு போடக்கூடிய ஃபீல்டு. இதுக்கு வரணும் அப்படின்னா நம்ம யூசர் நேம் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்லைட்டர்ன்ற வேரியபிள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம மேலே பார்த்த ஹெக்ஸ் வேல்யூஸ்க்கான ஒரு வேரியபிள்ஸ் தான். அது ஏஏ, டிபி, என்என், இஎஃப், ஆர்ஆர், இந்த மாதிரி வேரியபிள்ஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. பட் இதை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. அதை வந்து ஸ்லிட்டர் அப்படின்றது வந்து அது வேரியபிள் பிரிச்சிருச்சு இல்லை. இப்போ நம்ம ஸ்லிட்டரை பிரிண்ட் பண்ண பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக அந்த ஹெக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் காப்பி பண்ணி கூகுளில் போட்டு நீங்கள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஸ்லிட்டர் அப்படின்ற கொடுத்துட்றேன். ஓகே, கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஸோ சின்டாக்ஸ் வந்து எனக்கு அதில் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ நான் பார்த்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் பைத்தான் ஓகே நமக்கு வேலை செஞ்சுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டா அப்படின்னு சொல்லிட்டு முன்னே இருந்ததுக்கு இதுக்கு ஒரு ரிசல்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி நான் வைக்கிறேன். அதுக்காண்டி இதை நம்ம கமெண்ட் பண்ணிடுறோம். ஏன்னா ஃப்யூச்சரில் நமக்கே பார்த்தாலும் புரியணும். ஓகே, யூசர் நேம் இஸ்ன்னு போட்டு இந்த ஸ்லிட்டர் நான் பிரிண்ட் பண்ணுறேன். நம்ம எடிட்டிங் எல்லாம் இதுக்குள்ளேயே முடிச்சுக்கலாம். ஸோ அதனால் நான் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எது ப்ரோக்ராமுக்கானது, எது நம்ம கஸ்டம் எடிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னா யூசர் நேம் இஸ் அப்படின்னு போட்டு அனக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து கொடுத்துச்சு. அது ஸ்லிட்டரோட வேல்யூ தான். ஸோ நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பாஸ்வேர்டு ஃபீல்டு வந்துருச்சு. ஸோ பாஸ்வேர்டு வந்து நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ராங் பாஸ்வேர்டு அப்படின்னு வருது. இப்போது நம்ம அதை சோர்ஸ் கோடை படித்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பாஸ்வேர்டு ஃபீல்டு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்டர் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு ஃபீல்டு போட்டு போயிடும். ஸோ பாஸ்வேர்டு இன்புட் வந்து ரா இன்புட் நம்மக்கிட்ட வாங்குது என்டர் யுவர் பாஸ்வேர்டில். ஓகே, இங்கே ஒரு ஃபார் லூப் போட்டிருக்காங்க. ஃபார் லூப் இன் பாஸ்வேர்டு இன்புட் ஃபார் கேரக்டர் இன் சார் இஃப் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் கேரக்டர். ஓகே, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து இந்த ஸ்ட்ரிங் கேரக்டர் சார்ஸ் இந்த இதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த குட் ஜாப்பை பிரிண்ட் பண்ணணும். இப்படி இல்லை அப்படின்னா பிரேக் அப்படின்னு போட்டு அது இல்லை நம்ம தப்பான பாஸ்வேர்டு கொடுத்துருந்தோம் அப்படின்னா ராங் பாஸ்வேர்ட் ட்ரை ஆர்டர் அப்படின்னு சொல்லி அது பிரிண்ட் பண்ணணும். அழகான வேலை. பட் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே தான் இந்த எல்ஸும் வருது. ஸோ இங்கே இதை ப்ராசஸ் பண்ணி வர்றதை நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஸோ இங்கே நான் பிரிண்ட் அடி சொல்லி கொடுத்துட்டு இந்த வேல்யூ அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண முடியாது. அதாவது இந்த இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டுக்கு இது ஈக்குவலாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணதில்லை. அப்படி செக் பண்ணிட்டு கரெக்டாக இருந்தால் குட் ஜாப் பிரிண்ட் பண்ணணும். தப்பாக இருந்தால் ராங் பாஸ்வேர்டு பிரிண்ட் பண்ணி எப்படி நமக்கு பாஸ்வேர்டு தெரியாது. ஸோ ராங் பாஸ்வேர்டு பிரிண்ட் பண்ணும்போது அது செக் பண்ண பாஸ்வேர்டே சேர்த்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதனால் நமக்கு என்னென்னா இதோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி புரியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பைத்தான்
9.5. ஓகே, எக்ஸிட் 0ல் பிரச்சனை. ஓகே, இதில் ஒரு சில அந்த ஸ்பேஸுக்கெல்லாம் கூட பிரச்சனை வரும். ஓகே, கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து அனகோண்டான்னு தெரியும். ஸோ அனகோண்டா பாஸ்வேர்டு வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதில் நான் ஏதாவது பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ராங் பாஸ்வேர்டு சொல்லிட்டு அது கரெக்டான பாஸ்வேர்டே பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ யூ அப்படின்றது தான் ஒரு கரெக்டான பாஸ்வேர்டு அடிச்சு எடுத்து வச்சு. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். அனகோண்டா பார்த்தீங்கன்னா குட் ஜாப் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் நமக்கு பாஸ்வேர்டு எதுனே தெரில. ஸோ இப்போ நம்ம அதை சோர்ஸ் கோடை மறுபடியும் பார்க்கலாம். ஸோ நானும் snake.py. ஸோ ஏன்னா இங்கே பாஸ்வேர்டு எதுவும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அடுத்து நம்ம சோர்ஸ் கோடை முக்கியமாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு செயின்ஸ், கீஸ் அந்த மாதிரி இருக்கா. ஸோ இதில் இந்த கீஸ் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஹெக்ஸ் வேல்யூன்றதுனால ஹெக்ஸ் டு ஆஸ்கி அப்படின்ற கன்வெர்ட்டர் நம்ம ஆன்லைனில் தேடிக்கலாம். இந்த 0வில் எடுத்துருங்க. இந்த ஹெக்ஸ் வேல்யூ மட்டும் இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கிடச்சிருக்கு. பட் இது பாஸ்வேர்டு கிடையாது, நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் இங்கே நம்ம அப்படியே கொஞ்சம் டிக் பண்ணி போனோம் அப்படின்னா இங்கே கீஸ் வந்து என்கிரிப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த என்கிரிப்டட் வந்து அப்பன் பண்ணியிருக்காங்க சார்ஸில். ஸோ நமக்கு இங்கே என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஸை தான் பாஸ்வேர்ட் லூப்லேயே எடுத்திருக்கு. ஸோ இங்கே ப்ராசஸ் பண்ணதோட ஒரு இந்த ஸ்ட்ரிங்கு வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடிய அவுட்புட்ஸு அது ஒரு சில இது இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 25 கேரக்டர் உள்ள பாஸ்வேர்டு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் தான். பட் பாஸ்வேர்டு அந்த 25ல் அதை மட்டும்தான் இங்கே நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு, ப்ராசஸ் பண்ணி வர அவுட்புட். பட் அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நமக்கு வேணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சு வச்சு. ஸோ இங்கே நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ பிரிண்ட் str கேப். ஸோ இங்கே நமக்கு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸாக்டான வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். snake.py. ஓகே, எரர். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃபார் லூப்பை கூட நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் காப்பி பண்ணிட்டேன். இந்த ஃபார் லூப்பை நம்ம எங்கே போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டம் கோடுக்குள்ளேயே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ண பார்க்கலாம். ஸோ பைத்தான் ஸோ பார்த்திங்கன்னா இந்த பிரிண்ட் இதில் தான் எரர் வருது.
ஸோ மேபி இந்த ஸ்பேஸ்னால கூட இருக்கலாம். ஓகே, இங்கே இது வராது, அது என்னது கொலன். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ யூ அப்படின்றது தான் நமக்கு பிரிண்ட் ஆச்சு. அடுத்து டிவிவிஜே. ஸோ அதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் புரியலாம். ஸோ அந்த $2 ஒரே மாதிரி வர்றது, இது ஒரே மாதிரி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன பார்த்திங்க அப்படின்னா சார்ட்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த சார்ட்ஸ் என்ன பார்த்திங்கன்னா கீயும் நீங்கள் இந்த ஹெக்ஸ் வேல்யூ எல்லாத்தையும் தனித்தனியாக டீக்ரிப் பண்ணி பாருங்கள். ஆஸ்கியாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ட்ரை ஹார்டர், இன்னொன்று வந்து அந்த பாஸ்வேர்டு இப்போ நம்ம பார்த்தது, இன்னொன்று வந்து ஏதோ ஒன்று வரும். ஸோ அந்த மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா நம்ம கீஸ் அப்படின்னு போட்டு அதை அப்பன் பண்ணியிருக்கல சார்ஸில். ஸோ அந்த சார்ஸோட கீஸும் சேர்ந்து தான் வருது. ஸோ அதைத்தான் இங்கே டிஸ்பிளே ரிசல்ட் அவுட்புட் பண்ணியிருக்கு. ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 கேரக்டர் வரும். பட் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 10 கேரக்டர் மட்டும் எடுத்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அந்த பாஸ்வேர்டு அப்படின்ற ஃபீல்டு தான் என்கிரிப்ட் ஆகிருக்கு. அது நீங்கள் எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிக்கு வந்து யூன்னு வச்சுக்கோங்க, ஏக்கு வந்து டின்னு வச்சுக்கோங்க. பிஏ எஸ்எஸ்ஸும் ஒரே வேல்யூவில் வருது. ஸோ அந்த மாதிரி தான் விவி. அடுத்து ஆர்ஜே டபிள்யூஏ எல்லாம் விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா $2 நமக்கு வந்து அங்கே 2 எக்ஸ்ப்ளனேஷன் மார்க் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு பதிலாக $, இந்த மாதிரி இங்கே மாறி இருக்குது. ஸோ இது வந்து ரேண்டமாக என்கிரிப்ட் பண்ணுற டைப், ரேண்டமாக என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சோர்ஸ் கோடில் பார்த்திங்கன்னா இம்போர்ட் ரேண்டம் அந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ இதோட என்கிரிப்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 கேரக்டர்ஸ் தான். ஓகே, இதை ஃப்ளாக் எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கலாம். பட் இதில் நீங்கள் ஃப்ளாக்ஸ் வந்து சப்மிட் பண்ண முடியாது. பட் நீங்கள் சேலஞ்சு அட்லீஸ்ட் கம்ப்ளீட்டாக பண்ணலாம். இந்த ஒரு சேலஞ்சு மட்டும்தான் இப்படி இருக்கும். அதாவது நம்ம பாஸ்வேர்டு வந்து ரொம்ப கெஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பட் அடுத்து வர ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சேலஞ்ச் என்ன அப்படின்னா உள்ளே ஒரு ஃப்ளாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த இதை ஃப்ளாக் பண்ணி கூட பார்த்துடலாம். ஸோ அந்த சேலஞ்ச், ஆனால் நீங்கள் அந்த சேலஞ்சஸ் ஃபீல்டில் போய் பார்க்க முடியும் உங்களால். ஓகே, ரிவர்ஸ் இன்ஜினியர் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது. ஓகே, இதாக இருக்குது snake.py. ஸோ அதில் ஃபார்மெட் என்னென்னா ஃப்ளாக் ஷுட் பி இன் ஃபார்மெட் ஆஃப் HTTP யூசர் நேம் இஸ் டு பாஸ்வேர்டு. ஸோ நமக்கு தெரிஞ்சு வச்சு ஃப்ளாகோட ஃபார்மெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்குவோம். இதை ஒரு நோட் பேடில் போட்டுருவோம். ஸோ அந்த பாஸ்வேர்டோட அந்த என்கிரிப்டட் வேல்யூவை தான் நம்ம பண்ணணும். ஸோ அதான் இந்த ஃபஸ்ட் 10 கேரக்டர் PASSWORD, அடுத்து அந்த 2 ஆச்சரியக்குறி. ஸோ அதை மட்டும் நம்ம காப்பி பண்ணிட்டு யூசர் நேம் வந்து அனகோண்டா அப்படின்றது. ஸோ அதையும் நம்ம இங்கே எடிட் பண்ணுவோம். அனகோண்டா இஸ்டோ பாஸ்வேர்ட். ஸோ இப்படி தான் நினைக்கிறேன். கேபிட்டல் HTTP. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்னேக்ன்ற சேலஞ்ச் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா எனக்கு பைத்தான் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ நைட்லாம் உட்காந்து இதை டீபக் பண்ணி தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிருக்கேன்.
ஸோ அப்படி தான் சேலஞ்ச் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல எதுவும் டவுட் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. பட் இதுக்கு வந்து எந்த ஒரு பாயிண்ட்டும் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு ரிட்டேட் சேலஞ்ச். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்து நீங்கள் நிறைய சேலஞ்சஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ரிட்டேட் சேலஞ்சஸ் அடுத்து ஆக்டிவ் சேலஞ்சஸ் வந்து பொறுமையாக வரும். ஸோ எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு நாள் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இதை டவுன்லோட் பண்ணி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு சேலஞ்ச் மட்டும் தான் இப்போ இருக்கும். ஸோ அடுத்து எல்லாமே ஃப்ளாக் வந்து நமக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணன்ற காரணத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருங்க.